யாருமே இல்லை என் லைஃப். ஸோ ஹலோ கைஸ், யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு எண்ணெய் செய்யலாம். யாருமே இல்லைன்னா நான் எப்படி தான் எண்ணெய் செய்யறேன்? பிரியா, என் லைவ் பாருடி. யார் அது? யார் வந்திருக்கீங்க? நான் வந்து லைவ்ல இருக்கேன் இப்போ. 2 பேர் இருக்கீங்க. நீ ஆடியது சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் வரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிம்பிள் ஆயில் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இது வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இது பேர் வந்து நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்பலாம் பெருசாக பண்ணல. ஸோ நான் அதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டினது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா காய வச்சு நானே வீட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எகைன் ரோஸ் மாரி வந்து எங்களுக்கு அந்த ரூட்ஸ் கிடச்சிது, அதுவும் வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த கலர் கொடுக்கறதுக்காக வேம்பாலம் பட்டை. ரெண்டாவது வந்து இதுக்கும் நிறைய வந்து மருத்துவ குணம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹீட்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு ஆயில் பண்ண போகிறது இல்லை. சிம்பிள் ஆயில் ஒன்று பண்ண போகிறோம் ரொம்ப சீக்கிரமாக. இதோ இந்த மாதிரி இருக்கும் அது. அடுத்தது வந்து வெந்தயம் நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து இது மழை சீசன் இல்லையா. அப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கு தேவையான அளவுக்காக மட்டும் நம்ம வெட்டி வேர் எடுத்துருக்கோம், இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதே மாதிரி காஞ்ச என்னது செம்பருத்தி பூ, அதுவும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. கூடவே வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சுண்டக்காய் கூட எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது இல்லாமல் என்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆயில் நான் ரெடி பண்ண போகிறதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பிங்கராஜ் பொடி, அதுக்கப்புறம் வந்து அவுரி பொடி, இதெல்லாம் வந்து பொடி பொடியாகவே வந்து உங்களுக்கு மருத்துவர் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணாமல் இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த ஆயில் வந்து ரொம்ப சிம்பிள் இன்ஃப்யூஸ்டு மெத்தட். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கழுவிட்டு நான் இரும்பு வானல் எடுத்திருக்கேன், அதனால தான் இது இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு இரும்பு வானல் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து அது நல்லா வந்து உங்ககிட்ட ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருந்தால் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, வெறும் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு எண்ணெய் வந்து இது பண்ணாமல், ஐ மீன் என்ன சொல்கிறது, தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா, அதனால் நல்லா டிஷ்யூ வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. இது கலரே இப்படி தான். நம்மளுக்கு நல்லா இதை வந்து காய வச்சு வெயிலேருந்து தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா இது பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் வந்து பஞ்சு இல்லை திருப்பி வந்து இந்த வைப்ஸ் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஓகே, நான் வந்து ஒரு நல்ல துணி ஒன்று எடுத்து இதை வந்து நல்லா தொடச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு அளவு அப்படிலாம் இல்லை, நான் வந்து எனக்கு தேவையான அளவு வந்து ஆயில் அப்படியே ஆட் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணேன்னா இல்லையா? ஓகே, நான் டைரெக்டாக வந்துட்டேன் லைவு, எந்த அளவுக்கு வரப்போ தெரில. ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் எனக்கு டெய்லி யூஸ்க்காக இவ்வளோ எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன் இந்த பாட்டிலில். உங்களுக்கு அதான் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்க வேண்டியதான். இது வந்து நம்ம எதுவும் ஹீட் பண்ணல, எதுவும் பண்ணல, ஜஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா ஊற விட போகிறோம். அதான் இதில் வந்து விஷயம். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் சைனஸ் இருக்குது, நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். ஓகே, வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம செம்பருத்தி பூ எடுத்துக்கணும். செம்பருத்தி பூ வந்து நீங்கள் நிறையா போட்டுக்கலாம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த கலரோட இது நல்லா கொடுக்கும். ரெண்டாவது ரொம்ப காய வச்ச செம்பருத்தி பூ, ஸோ நீங்கள் வந்து இது எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இந்த வெட்டி வேர் போட போகிறோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த ஸ்மெல்க்காக தான் இதுவும் நம்ம போகிறோம். இதை நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெட்டி வேர் வேறு, ரோஸ்மெரி வேறு. ஓகே, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போல்லாம் ரோஸ்மெரி ஆயில் விற்கிது, பட் ஆனால் உங்களுக்கு ரூட்ஸ் கிடச்சிதுன்னா அது ரொம்ப சூப்பர். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த ரோஸ்மெரி ட்ரை ஒன். ஸோ இதுவும் போட்டுக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன் நான்.
அதுக்கப்புறமா வந்து இந்த கலர், ரெண்டாவது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ஸ்மூத்னஸ்க்காக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, இது பேர் வந்து வேம்பாலம் பட்டை. இதை வந்து நீங்கள் நல்லா வந்து இப்படி பிரேக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து எப்போ நல்லா இருக்கும்னா, நல்லா ஊறணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். இல்லைனா நீங்கள் வந்து வெயிலில் வச்சாலும் நல்லாயிருக்கும். வெயில் இல்லாத ஒரு இடத்துல வச்சுட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். 2 வகையில் நம்ம இதை செய்யலாம். லேட்டர் சொல்கிறேன் எப்படின்னா. அதுக்கப்புறம் ரோஸ் வந்து நம்ம வீட்டிலே வாங்கி பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் வாங்கி நல்லா காய வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் 2 பூ வச்சுருக்கேன். இந்த சங்கு பூவும் இருக்கும், அப்புறமா வந்துட்டு ரோஸும் வச்சுருக்கேன். இது வந்து வாசனைக்காக. ரெண்டாவது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ஸ்டிர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா குத்தி விட்டு, இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா நிஜமாலே செம ஸ்மெல்லு, நல்ல ஸ்மெல் அடிக்கும். ஓகே, இது என்ன இந்த கலர்லாம் வந்து மாறணும்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம பாயில் பண்ணல இல்லையா, எல்லாத்தையும் டேரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து வெயிலில் வச்சுட்டு கொஞ்சம் 2 மணி நேரம் வெயில், காலையில் வெயில், 11 மணி அந்த மாதிரி வெயில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி வெயிலில் வச்சிடணும். நான் 5 மணி 6 மணி கிடையாது, 4 மணி 5 மணி வெயில் வச்சுட்டிங்கன்னா இது நல்லா ஊறிடும். ஓகேவா? உங்களுக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணலான்னா, இந்த எண்ணெய் இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணல எதுவும். ஏன்னா எனக்கு இப்போ இந்த மழை காலத்தில் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து போடுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அந்த கலரோட அந்த ரெட் கலர் வர்றதுக்கான இன்க்ரீடியண்ட். ஓகே, நீங்கள் எந்த கடையில் போய் இந்த கடையில் வைத்தியர் கடையில் கேட்டிங்கனாலும் இது கிடைக்கும். வேம்பாலம் பட்டை சொல்லுவாங்க, ரட்டன் டாட் இங்கிலீஷில். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து இது நல்லா ஊறணும். இன்றைக்கி வராது இந்த கலர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஒயிட்டாக தான் இருக்கும். நாளைக்கு நான் காட்டுறேன் இந்த கலர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கூடவே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எண்ணெய் முடிச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ்வலாக இதிலே எல்லாத்தையும் போட்டுருவேன், எனக்கு மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக. ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப வந்து கம்மியான விட்டமின் இ கேப்சூல் போட்டாலே போதும். எனக்கு இப்போயே வந்து அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வருது. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக அதனோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து இதில் இறங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான அரோமாவில் ஒரு குட்டி டப்பாவில் தான் உங்களுக்கு கிடைக்கணும். நம்ம 100 கிராம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு தான் நான் எல்லாமே இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து இது மேலே என்ன போடுறேன்னா, இது உங்களுக்கு லெமன் கிராஸ் ஆயில் அப்படி சொல்லுவாங்க. லெமன் கிராஸ் ஆயில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த லெமன் கிராஸோட இது மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், போட்டாச்சு. தென் வந்துட்டு அதே போல் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் லெமன் கிராஸும் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து லாவெண்டரும் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா இதனோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லோட இது இருக்காது. ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ஒரு நீங்கள் இப்போ ஒரு பார்லர் போனால் எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கோ அந்த எஃபெக்ட் வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம். முடி வந்து உங்களுக்கு சூப்பராக வளரும். இப்போ வந்து நானும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன், அப்புறம் நிறைய வாட்டி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்லருக்கு போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க, எண்ணெய் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எண்ணெய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரூட்டில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோன்னா அப்படியே ஊற விட்டுறணும். எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற விடணுன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற விடணும். இப்போயே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சோண்டு இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை ஊற விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும்.
நாளைக்கு வந்து அதை நான் வந்து நம்மளோட வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெட் கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்தமாரி வேறு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சுக்கலாம். ஓகே பாய். அதான் நாளைக்கு இது ஊறிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். நிறைய திங்ஸ் வந்து ஆட் ஆன மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சோண்டு இது மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஸ்மெல் கூட சூப்பராக இருக்குது. ஓகே அவ்வளோதான். நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணல, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாமல் ஒரு செம்மையான ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நாளைக்கு இதனோட அவுட்புட் பாருங்களேன், நிஜமாலே சூப்பராக இருக்கும். அதை நான் வீடியோவாக இது பண்ணி போகிறேன். இப்போ தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாரு. இந்த கலரு இறங்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் மருதாணி கூட வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். சரி அதுவும் போட்டுக்கலாம். நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும். இந்த கலர் கொடுக்கும். மருதாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே இப்போ கருவேப்பிலை வச்சுருக்கீங்கனாலும் காய வச்சு தான் போடணும் இதில். ஏன்னா நான் எல்லாத்தையும் காய வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் திடீர்னு வந்து பச்சை கலரில் போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா இதனோட அந்த இது போயிடும். ஓகே ஓகே காய்ஸ், ஸோ இது நல்லா ஊறட்டும். நாளைக்கு வந்து இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய்.